வணக்கம், நான் ராஜேஷ் சுப்பு பேசுகிறேன். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். கடந்த வருடத்தில் நிறைய பதிவுகளை நம்ம கொடுக்கணும் அப்படின்ட்டு இருந்தோம். அந்த பதிவுகள் கொடுக்காம போகிறதுக்கு ஒரு சில காரணங்கள் எனக்கு இருந்தது. அதாவது கோயில் கட்டுற பணி நடந்துக்கிட்டு இருந்ததுனாலையும் அதுக்காண்டி நம்ம ஓடிக்கொண்டே இருந்ததுனால ஒரு சில நேரத்தில் ஒரு வாரம் சென்றெல்லாம் நம்ம வீடியோ பதிவு கொடுத்தோம். ஆனால் இனிமே இந்த வருடத்திலேருந்து நிறைய பதிவுகளை நாம் கொடுக்கணும் அப்படின்ட்டு நினச்சிருக்கோம். அந்த நிறைய பதிவுகளில் ஆன்மீகம், ஜோதிடம் ரெண்டுமே சேர்ந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிறேன். நிறைய ஆன்மீக பதிவுகள் உங்களுக்கு வரும். எப்படி ஜாதக கம்பத்தில் ஆன்மீக பதிவுகள் நிறையா கொடுத்து உங்களுடைய ஆன்ம சாதகம் பண்ணுறதுக்கு எப்படி உறுதுணையாக இருந்ததோ அதே மாதிரி இந்த வருடத்தில் நிறைய ஆன்மீக பதிவுகள் உங்களை மாற்றத்திற்காண்டியே நிறைய பதிவுகள் உங்களுக்கு வரும். அதே நேரத்தில் ஜோதிட பதிவுகளும் வரும். இந்த வருடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கிரக பயிற்சிகள் தற்சமயம் நடந்திருக்கு. இந்த கிரக பயிற்சினாலேயே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் நிறையா உருவாயிரும். உலகத்துக்கே மாற்றங்கள் உருவாயிரும். ஒரே ஒரு சில விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் குறைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு காரணம் குரு கிரகம், ஒரு சுப கிரகம் கொஞ்சம் மாட்டியிருக்கு. அது மாட்டியிருக்கு அப்படின்னா சனியோட வீட்டில் இருக்குது, நீசமாக இருக்குது. அது நீசபங்க ராஜயோகம் அப்படின்னு வேலை செஞ்சாலும் சனியோடு சேர்ந்து இருக்கிறதுனால கொஞ்சம் குறைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அது எப்படிப்பட்ட குறைகள்னால், ஒரு ஆன்மீகவாதிக்கும் ஒரு சீடனுக்கும் உள்ள தொடர்புகளை ஒரு சில பிரச்சனைகளை உருவாக்கும். ஆன்மீகவாதிகள் சொல்கிற அந்த ஆன்மீக குரு அப்படின்னு சொல்கிற விஷயங்கள் சீடர்கள் கேட்குறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போயிடும். அதை கேட்பாங்க, ஆனாலும் இவர் சொல்கிற விஷயங்கள் நல்லா சரியில்லை அப்படிங்கிற மாதிரியே அந்த ஒரு மனப்பான்மை உருவாக்குறதுக்கு காரணம் குரு கிரகம் அங்கே சனியோட வீட்டில் நீசமாக இருக்கிறது, சனியோட சேர்ந்து இருக்கிறதுனால அந்த மாதிரி எண்ணங்கள் உருவாவதற்கான வாய்ப்பு உருவாகிடும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு ஆன்மீகவாதிகள் சொல்கிற விஷயங்களை நம்ம கேட்கணும் அப்படின்ட்டு நீங்கள் கேட்டிங்கனாலே கண்டிப்பாக அவங்க எல்லாத்துலேயுமே உங்களை காப்பாற்றுறதுக்கான வாய்ப்பை உருவாயிரும். அது எப்போதுமே நடந்துடாது. ஒரு சில நேரத்தில் தான் அந்த பிரச்சனைக்கு அந்த நீசமான குரு சனியோடு சேர்ந்துருக்கிறதுனால இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஆனாலும் குருவை கண்டிப்பாக நீங்கள் நல்லா பிடிச்சிடுங்க. உங்களுடைய ஆன்மீக குரு யாருவோ இல்லை மானசீகமாக யாரை குருவாக தேர்ந்தெடுத்துருக்கீங்களோ அவங்கள நல்லா நீங்கள் பிடிச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு நிறைய விஷயங்களில் அவங்க உதவியாக இருப்பாங்க. எப்பேற்பட்ட பிரச்சனையிலேருந்து நீங்கள் தப்பிச்சு போயிடலாம். அதாவது அவங்களோட வாக்கு உங்களுக்கு இருந்தது, அருள் இருந்ததுனாலே வர்ற பிரச்சனை எல்லாமே பிரச்சனை வரும். ஆனால் அந்த பிரச்சனை பார்த்திங்கன்னா அப்படியே வந்த வரியிலே போகிற மாதிரியே போயிடும். ஏன்னா குருவோட ஆற்றல் அந்த மாதிரி இருக்கும். இன்றைய தேதி வரையும் என்னுடைய குருவை நான் மானசீகமாக பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். அவரும் நம்மளோட தொடர்பில் இருக்கார். அதையும் மீறி நமது அம்மன் நிறைய ஆற்றலை கொடுக்கும், நிறைய சக்தியை கொடுக்கும். நம்ம இந்த சேனலை பார்க்குற அத்தனை பேருக்கும் அம்மனோட அருள் இருக்கும். இந்த புது வருடத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அம்மன் பூஜையை நம்ம வச்சுருக்கோம். ஒவ்வொரு மாதமும் மாதம் அம்மன் பூஜையை வச்சுருப்போம். இந்த வருடத்தில் முதல் நாளே நான் சூஸ் பண்ணி வச்சுருக்குது. இந்த வருடத்தில் எல்லாருக்குமே அம்மனோட அருள் கிடைச்சி எந்த ஒரு கஷ்டங்களும் வராமல் நல்ல முன்னேற்றங்கள் குடும்பத்தில் இருக்கணும், நல்ல மகிழ்ச்சியாக இருக்கணும், நோய் நொடியெல்லாம் இல்லாமல் இருக்கணும். அப்படிங்கிறதுனால இன்றைக்கி மாலை நேரத்தில் அம்மனை ஒரு பூஜை வச்சுருக்கோம். எல்லோரும் பிரார்த்தனை பண்ணுங்கள். ஒவ்வொருத்தருக்கும் நம்ம தனிப்பட்ட முறையில் ஒரு விஷயங்கள் சொல்கிறது என்னென்னா, நம்ம சேனலை நல்லா நீங்கள் என்கரேஜ் பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்கீங்க. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் எந்தளவுக்கு ஆதரவு கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு தான் நிறைய பதிவுகள் நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக நிறைய பதிவுகள் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன். கண்டிப்பாக தினந்தோறும் நிறைய பதிவுகள் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இப்போ செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை பின்பற்றி வாருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் எல்லாருமே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருக்குமே இதை சொல்லுங்கள், இந்த மாதிரி சேனல் இருக்குதுன்னு. நீங்கள் கொடுக்குற ஆதரவில் தான் நம்ம நிறைய செயல்பட்டு நிறைய உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கருத்துக்களை கொடுக்க முடியும். நன்றி மறுதிருப்பம் சொல்லிக்கிறேன். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். நன்றி.